வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய இடம் தமிழ்நாட்டிலே நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த பாதையில் பயணம் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அழகான ஒரு பாதைங்க. இந்த பாதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை பிரதேசத்துக்கோ அல்லது ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கோ போகிற பாதை கிடையாதுங்க. இது ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய பாதை தான். இந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்யும்போது அழகான வயல்வெளிகளையும் அதே மாதிரி மலை பிரதேசங்களையும் கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து நம்ம போகும்போது நமக்கே ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே நீங்கள் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய பாதைகளில் இந்த பாதையும் மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. முன்னாடி இந்த பாதை ரொம்பவே குறுகலாகவும் அதே மாதிரி ரொம்ப மோசமாகவும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ தார் சாலையெல்லாம் போட்டு நல்லபடியாக பேருந்துகள் போகிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பயணம் செய்யும்போது நிறையா அந்த அணைக்கட்டுகளையும் பார்க்க முடியும், எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்க முடியும். அது எந்த இடம் எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க காணொலிகளை போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேச்சேரி பேருந்து நிலையம் வந்துடுங்க. மேச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். நம்மளுடைய பயணம் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேச்சேரியிலேருந்து பெண்ணாகர வரலும் நாம் பேருந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சு. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர்னாக்கிட்டையும் நடத்துனர்னாக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டோம். இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறி நம்மளுடைய இருக்கையில் அமர்ந்துடலாம். நம்மளுடைய பேருந்து இப்போ கிளம்பிருச்சு. நேரம் சரியாக 9 மணி 32 நிமிடங்கள் ஆகுது. மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரத்துக்கு ஏரியூர் வழியாகவும் போகலாம். இன்னொரு பாதை பெரும்பாலை வழியாக போகிறது. நாம் இன்றைக்கி போகக்கூடிய பாதை பெரும்பாலை வழியாக போகிற பாதை தான். நாம் இப்போ பயணச்சீட்டு எடுத்தாச்சு. நபர் ஒன்றுக்கு 29 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குகிறாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த பாதையில் ஒரு காணொலி எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் நாம் இந்த மேச்சேரி டு பெண்ணாகரம் பாதையை ஒரு காணொலியை எடுத்து நம்ம போடுறோம். இந்த பகுதியிலேருந்து போகக்கூடிய பாதை நல்லாவே பெரிய பாதையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாலையோட 2 புறமும் புளிய மரங்கள் தான் காட்சி அளிக்குது. உள்ளுக்குள்ளே நம்ம பூந்து போகிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாதை பெரிய பாதையாக காட்சி அளித்தாலும் நிறையா வளைவுகள் தாங்க அதிகம் வருது. இந்த பகுதியில் நிறையா கிராமங்கள் இருக்குது. இதிலிருந்து போகக்குள்ள நிறையா வளைவுகள் தான். இந்த சாலையை எப்படி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேடான பகுதியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய பள்ளமான பகுதிக்கு போகிற மாதிரியே சாலை கீழே இறங்குற மாதிரி போயிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ட்ராவல் வீடியோ விரும்புகிறீங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சாலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது பயணித்து பாருங்கள். இந்த மேச்சேரி டு பெண்ணாகரம் சாலையில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த காடுகளும் அந்த காடுகளுக்கு கீழே ஏதோ ஒரு நீர்த்தேக்க மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ அந்த பக்கம் தான் நம்மளுடைய பேருந்து போயிட்டுருக்கு. இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நீர்த்தேக்கம் தாங்க. இங்கிருந்து தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வயல்வெளிகளுக்கு நீர் எடுத்துக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் மலைப்பாதை ஆரம்பம் அப்படிங்கிற வாசகம் எழுதிருக்கு. இப்போ நம்முடைய பேருந்து ஒரு சிறிய மலை மேலே தான் ஏறிட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, தெரியுதுங்களா? நாம் பார்த்த அந்த நீர்த்தேக்கமாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நீர்த்தேக்கம் அப்படியே அழகாக தெரியுதுங்க. இந்த வளைவு பெரிய ஒரு மேடுங்க. இந்த இடத்துலேருந்து அந்த முன்னாடி தெரியக்கூடிய அந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. அடர்ந்த காடு தான் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மலை பாருங்கள். இதுவும் ஒரு வளைவு. நம்ம சாலையோட 2 புறங்களிலும் பார்த்திங்கன்னா சிறிய சிறிய மலைத்தொடர்கள் தான் அதிகம் காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னா மேச்சேரி சேலம் மாவட்டத்துலேயும் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இந்த மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரத்தை இணைக்கக்கூடிய பெரிய சாலையாகவே இந்த சாலை காட்சி கொடுக்குதுங்க. நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இந்த பாதையில் பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பேருந்தில் பயணம் செய்யுங்க. இந்த சாலையில் நிறையா மேடான பகுதி இருக்குங்க. அந்த இடத்துலலாம் பேருந்தே மிகவும் மெதுவாக தான் அந்த இடத்தையே கடந்து போச்சு.
இந்த இடத்துல ஏதோ ஒரு கிராமம் இருக்குது, நிறைய வீடுகள் அதிகம் காணப்படுது. அதே மாதிரி இந்த பகுதியில் நிறையா கொஞ்சம் பசுமையாக காட்சி அளிக்குதுங்க. சைடில் சோளம்லாம் போட்டிருக்காங்க. சோளமும் தென்னை மரங்கள், மஞ்சள் இதெல்லாமே இந்த பகுதியில் வந்து பயிரிட்டிருக்காங்க. இந்த பகுதி வந்து ஒரு பெரிய வளைவுங்க. நம்ம வந்து சாலையை பாருங்கள், திரும்பி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அப்படியே நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். இந்த பகுதியில் நம்ம கிராமப்புறங்களில் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரலும் பச்சை பசேல்னு தான் காட்சியளிக்குது. ஒரு புறம் அந்த சிறிய சிறிய மலை தொடர்களும் அதே மாதிரி காடுகளும் எல்லாமே வந்து ஒரு சேர காட்சியளிக்குதுங்க. நாம் போகக்கூடிய இந்த சாலையில் வந்து ஒருவித பயத்தையும் அதே மாதிரி ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் இருக்கக்கூடிய இடம் இப்போ வரக்கூடியது தாங்க. இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான வளைவுங்க. இதை வந்து ரொம்ப கவனமாக தான் நம்ம வந்து கடந்து போகணும். அதே மாதிரி இந்த இடம் ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல நின்று நீங்கள் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த மலைகளை நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம். இப்போ பெரும்பாலை அப்படிங்கிற ஊர் வந்துருச்சு. இந்த பகுதியில் நிறைய வீடுகள், அதுக்கப்புறம் கடைகள், பெட்ரோல் பங்குகளும் இருக்குது. இந்த பெரும்பாலை ஊருக்கு பக்கத்துலேயே வந்து 2 புறமும் வந்து சிறிய மலைத்தொடர்கள் தாங்க அழகாக காட்சியளிக்குது. இந்த பகுதியில் நிறைய நெல் பயிரிட்டிருக்காங்க. நெல் இருக்குது, தென்னை மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நிறையா நிறைஞ்சு காணப்படுது. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாழையும் அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு, சோளம் இதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பாதையில் நம்ம பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு முன்னாடி பார்க்கக்குள்ள அந்த 2 புறமும் பாருங்கள் 2 மலைகள் காட்சியளிக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நீர்த்தேக்கம் இருக்குங்க, தெரியுதுங்களா? தண்ணி அந்த பக்கம் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது, போகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் விவசாயத்துக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த இடத்துல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இருக்குது. நெற்பயிர்கள் நடுவதற்காக பாருங்கள் வயலில் வந்து எல்லாம் ஓட்டி போட்டிருக்காங்க. இந்த பகுதி நல்லா செழிப்பாக பசுமையாக இருக்குங்க. இந்த பகுதியில் நெற்பயிர்கள் பச்சை பசேல்னு காட்சியளிக்குதுங்க. இந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வளைவுகள் தாங்க காட்சியளிக்குது. வளைஞ்சு வளைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை வரப்போகுது. அந்த மலையை சுற்றிக்கிட்டும் அந்த மலை மேலேயும் நம்ம வந்து நம்மளுடைய பேருந்து மேலே ஏறப்போகுது.
நீங்கள் சேலம்லேருந்தோ அல்லது மற்ற ஊர்லேருந்தோ பெண்ணாகரம் போகணும்னு நினைக்கிறீங்க, தருமபுரி போகாமல் இந்த மேச்சேரி வழியாக போய் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா சுற்றிலையும் வந்து பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதை போகிற மாதிரி இருக்கும். ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இப்போயும் நம்ம பேர் வந்து ஒரு சிறிய மலை மேலே தான் ஏறி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில்னு தெரியல, ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்கலாம், எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ அழகான ஒரு சாலை நம்ம சேலம் மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் மூலிமா நாமளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த மலைத்தொடர்கள்லாம் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. மேலேருந்து நம்ம கீழே நம்மளுடைய இடது பக்கம் பார்க்கக்குள்ள இவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குதுங்க. கீழே அடர்ந்த ஃபுல்லாக காடுகள் தான், அது நடுவில் வந்து நம்ம பாதை போயிட்டுருக்கு. இரவு நேரத்தில் நம்ம இந்த பாதையில் பயணம் செய்கிறதும் ஒரு த்ரில்லிங்காக தாங்க இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் பயத்தையும் ஏற்படுத்துது, ஆனால் அழகாகவும் இருக்குது. நீங்கள் சேலம் வழியாக ஒகேனக்கல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பாதையில் வந்து வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள், 2 புறமும் புளிய மரங்கள், நடுவில் வந்து நமக்கு சாலை போகுது. இந்த நடுவில் தான் நம்ம வந்து பயணம் செஞ்சு போகிற மாதிரி இருக்குது. இது நம்ம பார்க்கக்குள்ள பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலிருந்து நம்ம டாப் ஸ்லிப்போ பரம்பிக்குளமோ போகக்குள்ள இதே மாதிரி தாங்க புளிய மரத்துக்கு நடுவில் தான் பூந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அனுபவம் இங்கேயே நமக்கு கிடைக்குதுங்க. காவிரி ஆறு இந்த பகுதியில் வந்து வரதுனால இங்கே வந்து இயற்கை வளத்துக்கும் பஞ்சம் கிடையாதுங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நெல்லும் மற்ற வயல் காடுகளும் அருமையாக காட்சி அளிக்குது. நாம் போயிருந்தப்பையும் வந்து இந்த காலநிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அப்படியே ஜிலு ஜிலு ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம பேருந்தில் போகிறதுக்கும் இந்த மரங்களுக்கு உள்ளே பூந்து போகிறதும் அந்த திரையிசை பாடல்கள் வந்து நம்ம பேருந்தில் ஒலிக்கிறதும் ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிதுன்னா பேருந்தில் பயணம் செஞ்சு பாருங்கள். மேச்சேரியிலேருந்து நிறைய பேருந்துகள் வந்து பெண்ணாகரத்துக்கு இயக்கப்படுதுங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வந்து மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரத்துக்கு கிளம்புது. இந்த காணொலியில் ஏதாவது தவறாக காண்பிக்கப்பட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் வந்து இந்த காணொலியில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம பெண்ணாகரம் பேருந்து நிலையம் பக்கமாக வந்துட்டோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10:50 ஆகுது. 1.25 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம் வந்துட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு பாதை, நம்ம கொல்லிமலையில் வளைஞ்சு போகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதையெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கச்சிபுகன். நன்றி, வணக்கம்.